மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது ஆக்ஷன் 500. ஆக்ஷன் 500ன்னு ஒரு மாத்திரை இருக்குது. அதை பற்றி தான் சொல்கிறேன். இது விளம்பரத்துக்காக நான் சொல்ல வரல, இது உங்களுடைய விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி சொல்கிறேன். இது யார் யார் சாப்பிட்லாம், யார் யார் சாப்பிடக்கூடாது, எவ்வளோ எடுத்துக்கலாம், எவ்வளோ எடுத்துக்கூடாது, இது எதுக்கு பயன்படுது, எதுக்கு மறைமுகமாக பயன்படுது, எதுக்கு நேரடியாக பயன்படுது, இதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்களே, என்ன இதில் நன்மை இருக்குது, என்ன தீமை இருக்குது, யார் யார் சாப்பிட்லாம், யார் யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னும்போது, இது சளி பிடிச்சிருக்குது, மூக்கு ஒழுகுது, அதுக்கடுத்தது நம்முடைய தலைவலி, உடல் வலி, மூட்டு வலி, இப்படி பல வலிகளுக்கு இந்த சளித்தொல்லை இருக்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். ஆக இதை பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸும் வரும். அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இப்படி இது பயன்படுத்தும் போது எவ்வளோ பயன்படுத்தலாம், யார் யார் பயன்படுத்தலாம் அப்படின்றவங்களுக்கு ஒரு நாளைக்கு மினிமம், அதாவது 24 மணி நேரம், 24 மணி நேரத்துக்கு 4 மாத்திரை பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. புரியுதுங்களா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இது யார் யார் போடக்கூடாதுன்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். அது 12 வயதுக்கு கீழே இருக்கவங்க இந்த மாத்திரையை தொட்டு கூட பார்க்கக்கூடாது. அது பயங்கரமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் தயவு செஞ்சு 12 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க தயவு செஞ்சு இந்த மாத்திரையை பயன்படுத்தாதீங்க. அதுக்கு அடுத்தது, இந்த மாத்திரையால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் சொல்லிட்டேன், தீமையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இதில் இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாத்திரையை நம்ம போடுவதால் வலி குறையுது அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே தவிர, வலி குறையில, வலி நிவாரணி கிடையாது. வலியை தெரியாமல் நம்முடைய மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளை அதை கட்டுப்படுத்துறதால நம்ம வலி தெரியாமல் இருக்குதே தவிர வலி நீக்கக்கூடிய மருந்து இல்லை. இது இல்லை, எந்த மருந்துமே வலி நீக்கக்கூடிய மருந்து இல்லை. வலியை தெரியாமல் வச்சுக்கூடிய மருந்து இது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த ஜாயின்ட் பெயினுக்கெல்லாம் இந்த வலி இருக்கிற வலியை நீக்கிறதில்ல, தெரியாமல் வைத்துக்கொள்வது. ஏன்னா நம்ம மூளைக்கு போகக்கூடிய அந்த நரம்பை கட்டுப்படுத்துறது. நீ போகாத, நீ சொல்லாத, அவங்ககிட்ட சொன்னாக்கா நம்ம திட்டுவான்னு சொல்ல சின்ன பசங்க சொல்ல முடியல, அது மாதிரி வெளில நீ சொல்லாதன்னு சொல்லிட்டு மூளைக்கு போகக்கூடிய நரம்பை கட் பண்ணிவிடுது. அவ்வளோதான், தற்காலிகமாக. புரியுதுங்களா? அதுக்கடுத்தது இந்த மருந்துடைய பயன், இதோடைய தீமையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இது எப்போ பேன் பண்ண போகிறாங்கன்னா, அடுத்த வருஷம், அதாவது 26 ஜனவரியோட இது க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மாத்திரை கிடைக்காது. அப்படி ஏதாவது கடைக்காரன் வச்சுருந்தாங்கன்னா அதை அவன் தூக்கி எறியணுமே தவிர அதை பப்ளிக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அது வரலாம், யார் வேணாலும் பயன்படுத்தலாம், எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த மாத்திரை இருக்குது, அதிகமாக ஸ்டாக்கில் இருக்குது. அதனால் அதை வைத்து தீர வரலாம், அதை பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? இப்போ இதை தயவு செஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் புரிஞ்சுக்கிட்டு டாக்டர் அனுமதி இல்லாமல் இதை பயன்படுத்தாதீங்க. இது என்ன ஆகும்னா, இப்போ சைடு எஃபெக்ட்டு வாந்தி, மயக்கம் போன்ற ஒரு சில உபாதைகளையும் இது கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு வாந்தி எடுத்துக்கிட்டு, அதுக்கடுத்தது நமக்கு ஒவ்வாமை, தோலில் ஒரு சில அரிப்பு மாதிரி ஒரு சில மாறும். அதனால் இதெல்லாம் உடனே நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு மாத்திரையும் அல்லது எந்த ஒரு மருந்தையும் பயன்படுத்தக்கூடாதுன்றது நீதி. அதை மீறி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பே தவிர மற்றவங்க பொறுப்பு இல்லை. புரியுதுங்களா? தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஃபார்மசியில் போய் வாங்கி சாப்பிட்றத தயவு செய்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தேங்க்யூ. இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.